கர்த்தர் நல்லவர். இந்த 11வது மாதம் காலை வேளையில் ஆண்டவர் சமூகத்தில் கூடி வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆன்லைனில் இணைந்திருக்கிற அன்பு உள்ளங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த மாதத்தில் கர்த்தர் அருமையான ஒரு வார்த்தையை தந்திருக்கிறார். சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 1வது அதிகாரம். சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 1வது அதிகாரம். பழைய ஏற்பாட்டிலே 1092வது பக்கம் 1வது அதிகாரத்தின் 14வது வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது என்னோடே பேசின தூதன் என்னை நோக்கி, சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நான் எருசலேமுக்காகவும் சீயோனுக்காகவும் மகா வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. நான் எருசலேமுக்காகவும் சீயோனுக்காகவும் மகா வைராக்கியம் கொண்டிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். நான் எருசலேமுக்காகவும் சீயோனுக்காகவும் மகா வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். ஒரு விசை கரங்களை உயர்த்தி ஆமென், கண்களை மூடி, தகப்பனே எங்களுக்காய் மகா வைராக்கியம் கொண்டிருக்கிற எங்கள் தகப்பனே உமக்கு நன்றி அப்பா. எங்கள் மேல நினைவா இருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் ஆளுகை செய்வீராக. ஆமென். இந்த மகா வைராக்கியம் கொண்டிருக்கிறேன் என்கிற வார்த்தை, ஆமென், I am zealous for Jerusalem and for Zion with great zeal என்று ஆங்கிலத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வேறொரு மொழிபெயர்ப்பில் எப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால், my love for Jerusalem and Mount Zion is passionate and strong என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. எருசலேமுக்காக, எருசலேம் சீயோன் என்று சொல்லும்போது தேவன் வாசம் பண்ணும்படி விரும்பி தெரிந்தெடுத்த நகரம். இதை நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று 132வது சங்கீதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். நமக்கு டீட்டெயிலா இன்னைக்கு சொல்வதற்கு நேரம் இல்லை. இந்த காலை வேளையில பேசும்படி ஆண்டவர் சிந்தையிலே வைத்த சில வார்த்தைகளை சொல்லி நான் ஜெபிக்கும்படி விரும்புகிறேன். கர்த்தர் இந்த வார்த்தையை தரும்போதே தீர்க்க தரிசனமாக தான் ஒவ்வொரு மாதமும் வாக்கு தத்தத்தை தருகிறார். ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய நிலைமையை பார்த்து கண்டும் காணாதவர் போல் இருக்கிறவர் அல்ல நாம் ஆராதிக்கிற தேவன். நம்முடைய நிலைமையை அறிந்து ஆமென், நம்மை குறித்து தேவன் சில காரியங்களை மனதிலே உறுதியாய் நிர்ணயம் பண்ணியிருக்கிறார். ஆமென். இப்பொழுது எருசலேம் இருக்கிற நிலைமை, இப்பொழுது தேவன் தெரிந்தெடுத்தவர்களுடைய நிலைமை சற்று மோசமா இருந்தாலும் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், இந்த எருசலேம் மேல எனக்கு இருக்கிற அன்பு இருக்குல்ல, நான் வச்சிருக்கிற பாசம் இருக்குல்ல, அது கொஞ்சம் கூட மாறாது, அது கொஞ்சமும் குறையாது. ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்காக காண்பிக்கிற நேசத்தையும் அக்கறையும், தன் பிள்ளையை என்ன நிலையிலும் விட்டுவிடக் கூடாது என்கிற நிலையையும் இது காண்பிக்கிறது. இதற்கு மேல நீங்க படிச்சீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கும், கர்த்தருடைய தூதன் மறுமொழியாக என்று 12வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு மேல நீங்க பாருங்க, நாங்கள் பூமி எங்கும் சுற்றி பார்த்தோம், இதோ பூமி முழுவதும் அமைதலும் அமெரிக்கையுமாய் இருக்கிறது என்றார்கள். பூமி முழுவதும் எப்படி இருக்குதா? அமைதியா இருக்கு, அமெரிக்கையா இருக்கு. மிருது செடிகளின் நடுவிலே ஒருவர் நிற்கிறார். எனக்காக பிதாவின் வலது பாரிசத்திலிருந்து பரிந்து பேசுகிறவர். 10வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது மிருது செடிகளுக்குள்ளே நின்ற அந்த புருஷன் பிரதியுத்தரமாக, இவர்கள் பூமி எங்கும் சுற்றி பார்க்க கர்த்தர் அனுப்பினவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பூமி எங்கும் சுற்றி பார்க்க கர்த்தரால் அனுப்பப்பட்டவர்கள் இப்பொழுது வந்து கேட்க சொல்லுகிறார்கள். என்ன சொல்றாங்க தெரியுமா? பூமி எல்லாம் எப்படி இருக்கு தெரியுமா? அமெரிக்கையும் ஆமென் அமைதலா இருக்கு, எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க. அப்படி சொல்லும் போது இவர் பிதாவை பார்த்து கேட்கிறார். என்ன கேட்கிறார்? 12வது வசனம், சேனைகளின் கர்த்தாவே, இந்த 70 வருஷமாய் நீர் கோபம் கொண்டிருக்கிற எருசலேமின் மேலும்
யூதா பட்டணங்களின் மேலும் எந்த மட்டும் இறங்காதிருப்பீர். எல்லாரும் நல்லா தானே இருக்கிறாங்க. எல்லாம் சுற்றி பார்க்க அனுப்பப்பட்டவைகள் வந்து சொல்றாங்க, அனுப்பப்பட்ட தூதர்கள் வந்து சொல்றாங்க எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க, எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க, எல்லாரும் நல்லா இருக்கிறாங்கன்னு சொல்லும் போது எனக்காக பரிந்து பேசுகிறவர், பிதாவின் வலது பாரிசத்தில் இருக்கிறவர் கேட்கிறார், எந்த மட்டும் இறங்காதிருப்பீர். எல்லாரும் நல்லா தானே இருக்கிறாங்க, எல்லாரும் நல்லா தானே இருக்கிறாங்க. ஆமென். இப்படி கேட்கும் போது பரலோக தகப்பன் என்ன சொல்லுகிறார்? அப்பொழுது கர்த்தர் என்னோட பேசின தூதனுக்கு நல் வார்த்தைகளை, ஆறுதலான வார்த்தைகளையும் பிரதி உத்தரமாக சொன்னார். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக மத்தியஸ்தராக இருக்கிறார். அதை குறித்து வருகிற நாட்களில் பேசலாம். ஆனால் இப்பொழுது ஒரு தூதன் என்று இங்கே மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கிறது. தூதனால யார் தெரியுமா? தூதர்கள் யாரு? பணிவிடை ஆவிகள்னா யாரு? பணிவிட செய்யறவங்க யாரு? கரெக்ட். தமிழ்ல சொல்ல மாட்டீங்களா? சர்வன்ட்ஸ். பணிவிட செய்யறவங்க யாரு? வேலைக்காரங்க. தமிழ்ல சர்வன்ட், வேலைக்காரங்க. அவன் பணிவிட செய்யும்படி நிறுத்தப்பட்டவருக்கு, தெரிந்தெடுக்கப்பட்டவனை குறித்து அவ்வளோ ஃபீலிங் இருக்குன்னா தகப்பனவர். ஹல்லேலூயா. தகப்பனவர். ஆமென், ஆமென். சீஷர்கள், ஒரு கானானிய ஸ்திரீ பாருங்க, இயேசுவின் இடத்துல தன் மகளுக்காக வரா. ஆண்டவரே, தாவீதின் குமாரனை இறங்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் பிரதி உத்தரமாக ஒன்றுமே சொல்லாம போனாராம். உடனே சீஷர்கள் வந்து அவரை வேண்டிக் கொண்டார்களாம். ஆண்டவரே, அவளை அனுப்பிவிடுங்க ஆண்டவரே, அவர் ரொம்ப ஏக்கத்தோடு கேட்கிற, அனுப்பிவிடுங்கன்னு சொல்லி சீஷர்கள் வந்து வேண்டிக் கொண்டார்களாம். சீஷர்களுக்கு அவ்வளவு பரிதாபம் இருக்கும் போது, தூதர்களுக்கு அவ்வளவு பரிதாபம் இருக்கும் போது, ஒரு கிராம ஜனங்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு பிறவி குருடனை அழைச்சு கொண்டு இயேசுவின் இடத்துல வந்து இவனுக்கு எப்படியாவது பார்வையை கொடுங்க அப்படின்னு சொல்லி விடுறாங்க. கர்த்தர் இதெல்லாம் தான் காண்பித்து தாரார். இங்க பாரு, இவங்க எல்லாம் உனக்காக பரிதாபப்படும் போது, ஆமென், நான் என் ரத்தத்தினால் உன்னை செனிப்பித்து இருக்கிறேன். நான் உன் தகப்பன் அல்லவா? எந்த தகப்பனாவது தன் மகனுக்கு அப்பத்துக்கு பதில் கல்லை கொடுப்பானோ? மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானோ? முட்டையை கேட்டால் தேளை கொடுப்பானோ? பொல்லாதவர்களாக நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு இவ்வளவு கொடுக்க அறிந்திருக்கிறீரே. பரலோக பிதா நமக்காக இருக்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார், நான் எருசலேமுக்காகவும் சீயோனுக்காகவும் மகா வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். ஆமென். ஆண்டவர் சில கடினமான பாதையில் நடத்துவது நிமித்தமாய் பல நேரத்தில் நாம் என்ன நினைக்கிறோம் என்றால், கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்து விட்டார் என்று நாம் சொல்லுகிறோம். அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், இவ்வாறு நான் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள் மேல நான் வைத்திருக்கிற என்னுடைய அன்பு இருக்குல்ல, அதுல ஒரு பாயிண்ட கூட யாருக்குமே குறைக்க முடியாது. எந்த இடத்துல அன்பு இருக்கிறதோ அங்க நிச்சயமா என்ன இருக்கும் தெரியுமா? கோபம் இருக்கும். கோபம் இருக்கும். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, ஆமென், தகப்பன் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல. தகப்பனுடைய சிட்சை யாருக்கு தெரியுமா? நேசிக்கிற புத்திரனுக்கு. தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூர்ந்து யாரை சேர்த்து கொள்ள சித்தமா இருக்கிறாரோ அவர்களை அவர் என்ன செய்கிறாரா? கடிந்து கொண்டு சிட்சிக்கிறார். இங்கே கர்த்தர் ஏன் இப்படி அமைதியா இருக்கிறார்? அல்லது ஏன் விட்டுட்டார்? மற்ற புறஜாதிகள்லாம் ஜாலியா தானே இருக்கிறாங்க, ஹாப்பியா தானே இருக்கிறாங்க. ஆமென். பூமி எல்லாம் சுற்றி பார்த்தவர்கள் வந்து சொல்றாங்க, எல்லாம் நல்ல பூமி அமைதியா இருக்கு, அமெரிக்கையா இருக்கு. ஆனா அவருடைய ஜனம் மட்டும் எப்படி இருக்குன்னா வேதனையிலும் நெருக்கத்திலும் இருக்கிறது. அப்பதான் கேட்கிறாங்க, எந்த மட்டும் ஆண்டவரே, எந்த மட்டும்? அப்படி சொல்லும் போது அவர் மனசுல இருக்கிறத சொல்றார். அதுதான் ஆமென், நல் வார்த்தைகளையும் ஆறுதலான வார்த்தைகளையும் பிரதியுத்தரமாக என்னோட சொன்னார் என்று 13வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். அவர் மனசுல அதுதான் இருக்கு. இந்த வார்த்தையை தியானிக்கும் போது இப்படி எழுதினேன், முகத்தில் கோபம் மனதில் பாசம். இதுதான் தகப்பன். ஹல்லேலூயா. முகத்தில் எப்படி இருக்கு கோபம், மனசு ஃபுல்லா எப்படி இருக்கு உள்ள. அதனால தானே அவனுக்கு விரோதமாய் பேசினது முதல் நான் அவனை நினைத்து கொண்டே இருக்கிறேன். ஐயோ, என் பிள்ளை எப்படி பேசிட்டேனே. அது தகப்பன்மாருக்கு தெரியும். ஆண்டவர் தகப்பனே அப்படி பேசுறாருன்னா பேச வைக்கிறதுக்குன்னே வண்டுகள் வளரும் பாருங்க, நம்மளை அவ்வளோ கோபப்படுத்தி. ஆனா ஆண்டவர் பாருங்க சொல்றாரு, அவனுக்கு விரோதமாய் பேசினது முதல் நான் அவனை நினைச்சிட்டே இருக்கிறேன். எரேமியா 31 அல்லவா, 31 அந்த வார்த்தை இருக்கும்.
31வது அதிகாரம் அதனுடைய 20வது வசனம். எபிராயிம் எனக்கு அருமையான குமாரன் அல்லவோ, அவன் எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ, அவனுக்கு விரோதமாய் பேசினது முதல் அவனை என்ன செய்து கொண்டிருக்கிறேன், நினைத்து கொண்டே இருக்கிறேன். ஆகையால் என் உள்ளம் அவனுக்காக கொதிக்கிறது. அப்படி துடிச்சிட்டு இருக்கு. அந்த கொதிப்பு எதுக்கு தெரியுமா? அவன் மேல எப்படி இறங்கணுமா? உருக்கமா இறங்கணும். இதுதான் அவருடைய நேச வைராக்கியம். நான் எருசலேமுக்காக, சீயோனுக்காக இந்த காலை வேளையில என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற சமீபத்திலும் சரி தூரத்திலும் இருந்தும் சரி, உங்க நிலைமை மற்றவங்களை சுத்தி இருக்கிறவங்க நல்லா இருக்கிறாங்க, ஆனா நீங்க ரொம்ப டல்லா இருக்கிறீங்க. ஆமென். இதை குறித்து பரலோகத்தில் பரிதபிக்கிற ஒருவர் இருக்கிறார். தகப்பன் இந்த நாளிலே தருகிற பிராமிஸ் என்ன தெரியுமா? நான் உன் மேல எவ்வளவு வைராக்கியமா இருக்கிறேன் என்பதை நீ மட்டுமல்ல, உன்னை சுற்றிலும் இருக்கிறவர்கள் அறிந்து கொள்ளும்படி செய்வேன். அப்படின்னா இந்த இப்படி ஒரு நிலைமை வர காரணம் என்ன? நாம் அதை கண்டிப்பாக அறிந்திருக்க வேண்டும். சகரியா 1வது அதிகாரம் 4வது வசனத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் பிதாக்களைப் போல இராதேயுங்கள். முந்தின தீர்க்கதரிசிகள் அவர்களை நோக்கி, உங்கள் பொல்லாத வழிகளையும் உங்கள் பொல்லாத கிரியைகளையும் விட்டு திரும்புகள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று கூப்பிட்டார்கள். ஆனாலும் எனக்கு செவி கொடாமலும் என்னை கவனியாமலும் போனார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நல்ல கவனமா கேளுங்க. என்னுடைய பரிதாபமான நிலைமைக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த வசனத்தை நான் ஒரே லைன்ல சொல்ல விரும்புகிறேன். எங்கேயோ ஆண்டவரை கவனிக்கிறத விட்டுட்டோம். நம்ம எல்லாம் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம் என்றால், நோக்கி பார்க்கிறவர்களா இருக்கிறோம். எப்பொழுது நமக்கு ஆபத்து வரும்போது, ஆபத்து காலம் என்ற ஒரு நிலை வரும்போது நோக்கி பார்க்கிறோம். ஆனால் எதை செய்ய தவறுகிறோம்? தேவனை கவனிக்கிறத விட்டு விடுகிறோம். அவரை கவனிக்கணும். கர்த்தரை பார்த்து கொண்டே படகிலிருந்து பேதுரு கடல்ல இறங்கினான். கொஞ்சம் கவனத்தை மாத்தினான். காற்று பலமாய் அடிக்கிறதை கண்டு என்று பைபிள்ல இருக்கு. அவன் கண்டு இப்படி பார்க்கிறான். கொஞ்சம் அந்த கவனத்தை மாத்தினான் பாருங்க, அப்படியே உள்ள போறான். நம்முடைய வாழ்க்கையில் இப்படி தாழ்ந்து போகிற நிலைமைக்கான முக்கியமான காரணம் என்னவென்றால், கவனத்தை மாத்திட்டோம். ரொம்ப கவனமா இந்த டிரைவிங் கிளாஸ் எல்லாம் எடுக்கிறவங்கள பார்த்துருக்கீங்களா? டிரைவிங் கிளாஸ் போகும்போது நிறைய பேர் கையில் அடி விழும். எதுக்கு அடி விழும்னா, அவங்க ஃபர்ஸ்டே சொல்லிட்டே வருவாங்க. ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மிஸ் பண்ணியிருப்பாங்க. ரைட்டில் போகும்போது கை காட்டும்பாங்க, இவங்க கை காட்டாமல் திருப்பி இருப்பாங்க, கையிலே ஒரு அடி விழும். எதுக்கு, ஏன் அடி விழும் தெரியுமா? அவருக்கு நேர்ச்சியா ஒரு நாளைக்கு 4 அடி அடிக்கணும்னு இல்லை. எங்க கவனிக்கிற? அங்க பாரு, பின்னாடி ஒரு பைக் வருது பாரு. ஒரு கோச் பக்கத்துல இருந்து சொல்லும் போது அந்த கவன குறைவு வந்து அது அவங்கள திருத்திட்டே இருப்பார். ஆண்டவர் சொல்ற வார்த்தை என்னவென்றால், நீங்க அவங்க கவனிக்காம போயிட்டாங்க, அந்த தப்ப நீங்க பண்ணாதீங்க. எபிரேயர் 3வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்துல இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமா இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். அது இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, ஃபிக்ஸ் யுவர் தாட்ஸ் ஆன் ஜீசஸ். உங்க கவனம், உங்க நினைவு இருக்குல்ல, அதை வந்து கிறிஸ்து மேல ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க கிறிஸ்துவை கவனித்து பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறதற்கு யார் தேவை, யாருடைய ஒத்தாசை தேவை, யாருடைய வழிநடத்துதல் தேவை என்றால் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதனாலதான் அவர் சொன்னார், நானே மெய்யான திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். நானே திராட்சை செடி அண்டல, நானே மெய்யான திராட்சை செடி. அப்ப நிறைய திராட்சை செடிகள்லாம் இருக்கும் நமக்கு சுத்தி. ஆமே, நானே உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி அப்படிங்கிறார். ஆமே, நிறைய ஒளி இருக்கும். ஆமே, நம்ம அந்த கவனத்தை மாத்திரக்கூடாது. லைட், ஒளி, வெளிச்சம் எல்லாம் வெளுத்ததெல்லாம் பால் என்கிற நிலையை நோக்கி போயிடக்கூடாது. ஒரு தேவ பிள்ளை அந்த கவனம் எங்க மாறுகிறதோ அந்த இடத்துல அவன் எப்பொழுதுமே புரிந்து கொள்ளுங்கள். சங்கீதம் 56ல தாவீது சத்துருக்களை குறித்து சொல்லியிருப்பான் பாருங்கள். அதனுடைய 2வது வசனமும் 5வது வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, 2வது வசனத்துல தாவீது சொல்றாரு, என் சத்துருக்கள் என்னை எப்பொழுது விழுங்க பார்க்கிறார்களா? நாள்தோறும், டெய்லி. இந்த வேர்டை நீங்க சத்ருவினுடைய நிலையை வந்து ஒரு தேவ பிள்ளை மறக்கவே கூடாது.
என்னை நாள்தோறும் விழுங்க பார்க்கிறாங்க. அவன் ஒரு நாள் கவனம் குறைஞ்சா கூட பாத்தீங்களா, 4 ஸ்டெப் பேதுரு எடுத்து வைக்கிறான், கொஞ்சம் கவனத்தை மாத்தினதும் அடுத்த செகண்ட் உள்ள போனா பாத்தீங்களா, நாள்தோறும் விழுங்க பார்க்கிறார்கள். யூதாஸ் கவனத்தை மாத்துவான் பாருங்க. எல்லாரும் அந்த மரியாள் இயேசுவின் பாதத்தை பார்க்கும்போது யூதாஸ் பரிமள தைலத்தை பார்த்தான். ஆமா, அந்த பாதத்தின் மேன்மையை அந்த ஸ்திரீ பார்த்தபோது யூதாஸ் இதை வித்தா எவ்வளவு கிடைக்கும், எவ்வளவு நம்ம எடுக்கலாம், அவன் மைண்ட் கொஞ்சம் கவனம் மாத்தினா சத்துரு தூக்கிட்டான். ஏன்னா நாள்தோறும் விழுங்க பார்க்கிறான். அவனுக்கு லீவு கிடையாது. நம்ம ஒரு நாள் ஆராதிச்சுட்டு 6 நாள் நம்ம ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கிறோம். அவனுக்கு லீவு கிடையாது. அவனுக்கு லீவு கிடையாது. அவன் சுற்றி இந்த பக்கம் நன்மை செய்கிறவராய் இயேசு கிறிஸ்து எப்படி சுற்றி திரிகிறாரோ அப்படியே அந்த பக்கம் எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி என்ன செய்கிறான், சுற்றி திரிகிறான். சும்மா சுத்திட்டே இருப்பான். 5வது வசனத்திலே தாவீது இப்படி சொல்லுகிறார், எனக்கு தீங்கு செய்வதே அவர்கள் முழு எண்ணமாயிருக்கிறது. முழு எண்ணமாயிருக்கிறது. எனக்கு தீங்கு செய்வதே அவர்களுடைய முழு மொத்தமா நம்மை குறித்த சத்ருவினுடைய நினைவு என்ன தெரியுமா, தீங்கு 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 தீங்கு. ஆனால் அதே நேரத்தில் நம்மை குறித்த அவருடைய நினைவு என்ன தெரியுமா, எரேமியா 29:11 சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களை குறித்த நினைவுகளை நான் அறிவேன், அவைகள் தீமைக்கு அல்ல சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. கரங்களை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். என் மேல நேச வைராக்கியம் பாராட்டுகிறவர் நினைவு என்னை குறித்து நன்மை. என்னை பிடிக்காத ஒரு சத்துரு இருக்கிறான். அவனுக்கு ஏன் என்ன பிடிக்கல தெரியுமா? சத்துருவுக்கு ஏன் உங்களை பிடிக்கல தெரியுமா? நீங்க ரொம்ப அழகா இருக்கிறதுனாலயா? ஏன்னா உங்களை அவருக்கு ரொம்ப பிடிச்சதுனால. ஹல்லேலூயா. சத்துரு உங்களை ரொம்ப டார்கெட் பண்றானே புரிஞ்சுக்கோங்க, பரலோகத்துக்கு நான் ஃபேவரேட். நம்புறவங்க மட்டும் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. அதனாலதான் அவன் ரொம்ப டார்கெட் பண்றான். தாவீது சொல்றார்ல, நாள்தோறும். ஏன்னா கர்த்தர் தாவீதை எப்படி கண்டாரா, இருதயத்துக்கு போச்சு பிடிச்சு. யோபுவை டார்கெட் பண்ணா பாத்தீங்களா சாத்தான்? ஏன்னா பரலோகத்து டிஸ்கஷன்ல பூமி எங்கும் சுற்றி பார்த்துட்டு வரேன்னு சாத்தான் சொல்றான். ஆண்டவர் யோபுவின் நண்பர்கள் பேர் எதையாவது எடுத்தாரா? இல்ல. அவனை என் தாசனாகி யோபுவை கவனம் பாத்தியா அவனை? ஆமே. அதான் வேடிக்கையா சொல்ல, இது மட்டும் யோபுவுக்கு தெரிஞ்சிருந்தா கொஞ்சம் சும்மா இருங்க ஆண்டவரே, நம்ம லவ் நமக்குள்ள இருக்கட்டும், வெளியே ஏன் காட்டுறீங்க? ஆமே. ஏன் சத்ரு இவ்வளவு டார்கெட் பண்றான்? விடவே மாட்டான் பாருங்க. நம்ம வாலிப பிராயத்துல நம்மளை அட்டாக் பண்ண பார்ப்பான். அடுத்து நம்முடைய தலைமுறை எழும்பும்போது தலைமுறை மேல அட்டாக் பண்ண. ஏன் இவ்வளவு வெறி? ஏன் இவ்வளவு பிரச்சனை? ஏன்னா கர்த்தர் நம்மை விரும்பி தெரிந்தெடுத்திருக்கிறார். ஒரு சத்தியத்தை கேளுங்கள், நம்மை குறித்து மொத்த தீமையை நினைச்சிட்டு இருக்கிறான் தெரியுமா, அவன் யுத்தத்துல தோற்றவன். நம்மை குறித்து நன்மையை நினைச்சிட்டு இருக்கிறார் தெரியுமா, அவர் யுத்தத்துல ஜெயித்தவர். அவர் தான் நமக்கு பிராமிஸ் பண்ணுகிறார், நான் எருசலேமுக்காகவும் சீயோனுக்காகவும் மகா வைராக்கியமாக இருக்கிறேன். நல்ல கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் விரும்புகிற வார்த்தை கவனம் செலுத்துங்கள், கிறிஸ்துவை கவனித்து பாருங்கள். ஆமென். இந்த காலை வேளையில ஆமென், உங்க கண்களையும் உங்க கவனத்தையும் கிறிஸ்துவின் மேல். எபிரேயர் 12:1 fix your eyes on Jesus. எபிரேயர் 3:1 fix your thoughts on Jesus. உங்க கண்களையும் உங்கள் கவனத்தையும். சிலர் பார்த்துருக்கீங்களா, பார்த்துட்டே இருப்பாங்க, ஆனா கவனம் வேற எங்கேயா இருக்கும். கேட்கும்போது கூட எப்படி இருப்பீங்க தெரியுமா, கவனம் எங்க இருக்கும் தெரியுமா, வேற. இப்போ 10 பேர் எழுப்பி விட முடியும் எனக்கு, ஆனா நமக்கு அவன் நமக்கே தெரியுது அப்படின்னா. ஆமாம், அப்படி பார்த்துட்டே இருப்பாங்க. பிரைஸ்லாம் சொன்னாலும் ஹலோ, சிலர்லாம் வந்து இப்படி காட்ட வேண்டியிருக்கு, ஹலோ இருக்கிறீங்களா, எங்கேயோ. நம்முடைய கண்களை மட்டுமல்ல, நம்முடைய கவனத்தையும். அதனாலதான் சிலத்தை பார்த்துருக்கீங்களா, பைபிள் படிக்க இப்படி எடுத்து வச்சிருப்போம், அப்படியே இருப்போம். கண்கள் வசனத்தை தான் பார்த்துட்டே இருக்கும், கவனம் எங்கேயோ இருக்கும். இந்த கவனம் மாறினாலே பிடிக்கிறான். கண்கள் மாறினாலும் பிரச்சனை, கவனம் மாறினாலும் பிரச்சனை. கண்களும் மாறக்கூடாது. ஏன் இந்த நெருக்கம்? ஆண்டவருக்கு கோபத்தை பார்த்தீங்களா, என் பிள்ளை என்ன கவனிக்கல. இது வந்து நேச கோபம். அதான் சொன்ன, முகத்துல கோபம். இப்ப ஆன்லைன்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் மைக் இருந்தா சத்தமா சொல்லியிருப்பாங்க. ஆமே, முகத்துல கோபம். கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க, முகத்துல கோபம்.
இதான் என் அப்பா. நான் அப்பாவை பத்தி பேசிட்டு இருக்கிறேன். பிள்ளைங்க சும்மா இருக்க மாட்டாங்க, சத்தமா ஆர்ப்பரிப்பாங்க. ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவருடைய விருப்பம் என்ன தெரியுமா? இந்த உள்ளத்துல இருக்கிற பாசத்தை முகத்துல கொண்டு வரணும்னு விரும்புறார். அதுக்கு நான் என்ன பண்ணணும்? அது இளையகுமாரன் மாதிரி திரும்பிடணும். ஆமென். ஹல்லேலூயா. இளையகுமாரன் நினைச்சிருப்பான், ஆனாலும் அப்பா என்ன தேடி வரல. இல்ல, நல்லா புரிந்து கொள்ளுங்கள். நமக்கு வழி தெரியும், ஆடுக்கு வழி தெரியாது. நம்ம ஆடை போல வழி தப்பி போகணும், தேடி வந்தார். மெய்ப்பனாய் தேடி வந்தார். இப்போ பிள்ளையாக்கிட்டார், பிள்ளைங்கிற அதிகாரத்தை கொடுத்துட்டார். இனி நானா வரணும் அப்பா கிட்ட. அதனாலதான் 2-3வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆகையால் நீ அவர்களை நோக்கி சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், என்னிடத்தில் திரும்புங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது நான் உங்களிடத்திற்கு திரும்புவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். மறுபடியும் இந்த சகரியா 1ல எத்தனை கர்த்தர் வருதுன்னு வீட்டில் போய் பாருங்க. அவர் திரும்ப திரும்ப பேசிட்டே இருக்கிறார். ஆமா, நம்ம எங்க கவனிக்கிறத விட்டுட்டோம், கவனத்தை எங்க விட்டுட்டோம். ஆமா, அதாவது இயேசுவை பேதுரு கவனித்த போது பாவி என்று பாதத்தில் விழுந்தான். நாத்தான்வேல் கவனித்த போது நீர் உன்னதமான தேவனுடைய குமாரன் என்றான். கவனிக்கும் போது இயேசுவை நம்ம கவனிக்கணும். அவர் எப்படிப்பட்டவரோ என்று பார்க்கும்படிக்கு வகை தேடினான். யார் தெரியுமா? சகையு. அவன் மரத்திலிருந்து கவனிக்கிறான், இயேசுவை இப்படி பார்க்கிறான். ஆண்டவருடைய ஏன் ஆண்டவரை என் மேல கோபமா இருக்கிறீங்க? ஏன் ஆண்டவரை எதுவுமே செய்யாம இருக்கிறீங்க? என்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் நல்லா இருக்கிறாங்கப்பா, தூதர்கள் எல்லாம் ஃபீல் பண்றாங்கப்பா, ஆனா தகப்பன் நீங்க எதுவுமே செய்யாம இருக்கிறீங்க. நீ என்ன கவனிக்கல. அதனாலதான் ஓசியால நினைக்கிறேன், ஓசியால சகரியால தெரியல, நான் கூப்பிட்ட போது அவர்கள் எனக்கு எப்படி செவி கொடாமல் போனார்களோ அப்படி அவர்கள் கூப்பிட்ட போது நானும். இது பாச மிகுதியினால உண்டான கோபம். நான் கூப்பிட்டு நீ எடுக்கல, நீ கூப்பிட்டு நான் எடுக்கிறேன்னு பார்க்கலாம். ஆமே. நம்ம பிரச்சனை என்ன தெரியுமா? நம்ம பல நேரத்தில் ஆண்டவரை ஒரு பவரா தான் நம்ம கன்சிடர் பண்றோமே தவிர அவரை ஒரு பர்சனா நம்ம நினைக்க விடுகிறோம். ஆமென். உண்மையிலே தேவன் நம்ம எதற்காக படைத்தார் தெரியுமா? எதற்காக படைத்தார் சொல்லுங்க? சத்தமா தெரிஞ்சா சொல்லுங்க. அவரை பாடுபடுத்தவா? எதுக்காக படைத்தார் தெரியுமா? நமக்குள்ளே அவர் வாசம் பண்ண விரும்புகிறார். ஆண்டவருடைய படைப்பிலே தெரியும். ஆதாம படைப்பார்ல, படைச்சிட்டு என்ன தெரியுமா சொல்லுவார்? மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்ல. எஸ், அவர் தனியா தான் இருந்தார். அவர் தனியா இருக்கிறது பிடிக்காம தான் மனுஷனையே படைத்தார். ஆமே, அவருடைய அன்பை காண்பிப்பதற்காக. அது ஆண்டவருக்கு தெரியாத, படைக்கிறதுக்கு முன்னாடியே தெரியாது. அவர் சர்வ ஞானி அல்லவா? அவருடைய ஃபீலிங்ஸை வெளிப்படுத்துறார் பாருங்க. அங்கே ஆதாமுக்கு ஒரு ஏவாளை படைத்து விட்டு எபேசியர்ல இந்த ரகசியம் பெரியது. என்ன ரகசியம்? நான் கிறிஸ்துவை குறித்தும் சபையை குறித்தும் பேசுகிறேன். இதுதான் அதுக்கு பின்னாடி இருக்கிற ரகசியம். ஆண்டவர் சொல்றார், பார்த்து பாரு, எல்லாமே நல்லது, இது மட்டும் நல்லா இல்ல பாரு. இதை மனுஷனுக்கு ஆண்டவர் உணர்த்துறார். ஆனா பாவம் செய்து தேவனை தனியாக விட்டு போய் விட்டான். அவன் தனியா போகல, தேவனை தனியாக விட்டுட்டு போயிட்டான். கெத்செமனே தோட்டத்துல இயேசுவை தனியா விட்டுட்டு போயிட்டாங்க. ஆமென். ஆண்டவர் அதனாலதான் இந்த ரெண்டு நான் வைராக்கியமா இருக்கிறேன். நீங்க சகரியா முழுவதும் நீங்க போய் படிக்கணும். ஆண்டவர் விரும்புறதே அதுதான். ஆமென். 2வது அதிகாரத்திலே பாருங்கள், 10வது வசனம். சீயோன் குமாரத்தியே கம்பீரித்து பாடு, இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்றார். அப்ப இவ்வளவு நிலைமைக்கு காரணம் என்ன தெரியுமா? அவர் இல்ல. அவர் ஏன் இல்ல? நீ அவரை கவனிக்கல. கர்த்தர் நம்மை துதிக்கும்படி ஏற்படுத்தினார். ஏற்படுத்தப்பட்டு துதிக்கிற, ஆனா உண்டாக்குனது எதுக்கு தெரியுமா? அவரோடு வசிக்க. ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். லேவியராகமம் 26வது அதிகாரம், இந்த ஒரு வசனத்தை வாசித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். லேவியராகமம் 26வது அதிகாரம், அதனுடைய 12, 11, 12 வசனங்களை பாருங்கள். உங்கள் நடுவில்
என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன். என் ஆத்துமா உங்களை அரோசிப்பதில்லைன்னா, இங்க பாரு, அதான் நான் ஆரம்பத்துல சொன்னேன், கொஞ்சம் என் மனசு உங்களை வெறுக்காதுப்பா அப்படிங்கிறார். ஆமா, என் மனசுல உங்களை வெறுக்காது. என் மனசு என்ன விரும்பு தெரியுமா? நம்ம சேர்ந்து இருக்கணும். இளையகுமாரன் வந்ததும் வேலைக்காரங்களை தங்க வைத்த இடத்தில் மகனை அனுப்பவில்லை. மகன் அங்க போய் இருந்து சாப்பிட்டுட்டு போலான்னு தான் வந்தான். ஆனா தகப்பன் வீட்டுக்குள்ளே விடுகிறார். அதான் இந்த வேர்டை நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆண்டவரே என்னை ஏண்டவர் இவ்வளவு ஸ்ட்ரிக்டா நடத்துறீங்க, ஏண்டவர் முகத்துல மூணு வச்சுட்டு இருக்கிறீங்க? என் ஆத்துமா உங்களை ஆரோசிப்பதில்லை, என் மனசு உங்களை வெறுக்காது. அதான் முகத்தில் கோபம். சத்தமா சொல்லுங்க. இதாப்பா, இதுதான் தாவீது டேஸ்ட் பண்ணதுனால சொல்றார். அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. நம்மளாம் பாக்கியம் பெற்றவர்கள், நம்மெல்லாம் பாக்கியம் பெற்றவர்கள். அவருடைய கோபமாக நீ பிராயச்சித்தமா காலைல 3 மணிக்கு எழும்பு, அடுத்து இது பண்ணு அது பண்ணு, இப்படி எல்லாம் ஒண்ணு இல்லை. நீ கொஞ்சம் என்ன கவனிப்பாங்க. ஹல்லேலூயா. என்ன நல்ல தகப்பன், எவ்வளவு நல்ல தகப்பன். கர்த்தரை தெய்வமாக கொண்ட பாக்கியம். ஆமென். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுவோம். என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன், என் ஆத்மா உங்களை அரோசிப்பதில்லை. 12வது வசனம், நான் உங்கள் நடுவில் உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். 13வது வசனம், நீங்கள் எகிப்தியருக்கு அடிமைகளாயிராதபடிக்கு நான் அவர்கள் தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணி உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின. அப்ப தேவன் நம்மை ரட்சித்து மீட்டதே எதுக்கு தெரியுமா? அவருடைய வாசஸ்தலத்தை நம்ம ஸ்தாபித்து ஒன்னா இருக்க, ஒன்றாயிருக்க. இது மிஸ் ஆனதும் அவருக்கு என்ன வந்துச்சு தெரியுமா? கோபம் வந்துச்சு. அதான் நீங்க கீழே படிச்சீங்கன்னா தெரியும். நீங்கள் எனக்கு செவி கொடாமலும் இந்த கற்பனை எல்லாவற்றின்படி செய்யாமலும் என் கட்டளைகளை வெறுத்து உங்கள் ஆத்துமா என் நியாயங்களை ஆரோசித்து. அதாவது என் மனசு உன்னை வெறுக்க மாட்டேங்குது, உன் மனசு என்ன வெறுக்குதே. இதனால கர்த்தர் கோபத்துல என்ன பண்றாருன்னா 16வது வசனம், நான் உங்களுக்கு செய்வது என்னவென்றால் கண்களை பூத்து போக பண்ணுகிறதற்கும் இருதயத்தை துயரப்படுத்துகிறதற்கும் திகிலையும் ஈழையும் காய்ச்சலையும் உங்களுக்கு வர பண்ணுவேன். நீங்கள் விதைக்கும் விதை விருதாவாயிருக்கும், உங்கள் சத்துருக்கள் அதன் பலனை தின்பார்கள். இதான் தேவனுடைய கோபம். ஏன்னா ஏன் உள்ள ஒண்ணு வெறுக்கல, உன் உள்ள என்ன வெறுக்குது பாரு. 18வது வசனத்தை பாருங்கள். இவ்விதமாய் நான் உங்களுக்கு செய்தும் இன்னும் நீங்கள் செவி கொடாத இருந்தா. அப்ப ஆண்டவர் இந்த பனிஷ் பண்றது எதுக்கு தெரியுமா? நம்மளை திருத்துறதற்கு. நீ இன்னும் செய்யாம இருந்தால் உங்கள் பாவங்களின் நிமித்தம் பின்னும் ஏளத்தனையாய் உங்களை தண்டித்து. அப்படிதான் அடுத்தடுத்து கீழே சொல்லப்பட்டிருக்கும். அப்ப தேவனுடைய ஆண்டவர் அதை விரும்பல. தேவன் நம்மை நுகத்தடியை முறித்து ரட்சித்தது நம்மை பனிஷ் பண்றதுக்கு அல்ல. ஆனா நம்மளே என்ன பண்றோம் தெரியுமா? கடையில போய் பெரம்பு வாங்கி அவர் கையில கொடுத்து 2 அடி அடிங்கன்னு சொல்றோம். என்ன பர்பஸுக்காக தேவன் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார்? நமக்குள்ளே ஒரு வாசம் பண்ண விரும்புகிறார், வாசம் பண்ண விரும்புகிறார். அவருடைய வாசஸ்தலமாய் நான் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். இதுக்கு நான் நோ சொல்லுவேன்னா, இங்கதான் நான் தேவனை கோபப்படுத்துகிறேன். இது நிமித்தம் என்ன ஆகிறது? என்னை சுற்றிலும் இருக்கிறவர்கள் நன்றா இருக்கிறார்கள். அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் சத்துருக்கள் அதன் பலனை தின்பார்கள். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நாம அனுபவிக்க வேண்டி, நாம எப்படி இருக்க வேண்டுமோ அந்த நிலையில சத்துரு இருந்து நம்மை பார்த்து சிரிக்கிறான். ஆமென். மோர்தேகாய் இருக்க வேண்டிய ஸ்தானத்தில் தான் ஆமான் இருக்கிறான். ஆனால் மோர்தேகாய் தேவ சமூகத்திலே தன்னை தாழ்த்தி அமர்ந்த போது ஆமானை தள்ளி அந்த ஸ்தானத்தில் கர்த்தர் மோர்தேகாயை தூக்கி வைக்கிறார். ஆமாம். என் லைஃப்ல தேவனோடு வசிக்கிற, தேவனோடு வாசம் பண்ணுகிற நிலை கட்டாயிட்டுன்னா, ஆமே, இந்த காரியங்கள் எல்லாம், அதான் என்னை குறித்த சத்ருவின் மொத்த எண்ணமே என்ன தெரியுமா? தீமை. ஆண்டவர் எனக்குள்ளே வாசம் பண்ணான். நான் தான் சில டெசிஷன் எடுக்கணும். அதான் இப்போ நம்ம வீட்டில் நம்ம இருக்கிறோம், ஒரு வீட்டில் தங்க போறோம் வைக்கல, ஒரு வீட்டில் தங்க போறோம். இப்போ மீட்டிங் வெளியூர் போயிட்டு வந்தேன், ஒரு வீட்டில் ஸ்டே பண்ணியிருந்தேன். ஒரு வீட்டில் நம்ம தங்க போறோம்னா நம்ம என்ன பண்ணுவோம்? முதல்ல அவங்க வெல்கம் பண்ணி ஃப்ரெண்டு காலில் உட்கார வைப்பாங்க. நம்ம வெயிட் பண்ணோம். எதுக்கு வெயிட் பண்ணுவோம் தெரியுமா? நெக்ஸ்ட்
நம்மளா போய் என்ன பண்ண மாட்டோம், ஒரு வீட்டில் போய் எங்க ரூம் இருக்கு, எங்க வாஷ்ரூம் இருக்கு, இப்படியெல்லாம் நம்ம போக மாட்டோம். நம்மளை எந்த இடத்துல உட்கார வைக்கிறாங்களோ அந்த இடத்துல வெயிட் பண்ணிட்டே இருக்கும். அவங்க தான் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளை கூட்டிட்டு போகணும். இது உங்க ரூம், இது பண்ணுங்க, இதை யூஸ் பண்ணுங்க. அப்போ நமக்கு எந்த ரூம் கொடுக்குறாங்களோ அந்த ரூம் என்ன பண்றாங்க, நமக்கு ஏத்தா போல என்ன பண்றாங்கன்னா நீட் பண்ணி வைக்கிறாங்க. நான் அவருடைய வாசஸ்தலமா அவர் விரும்புறாருன்னா நான் தான் அவரை இன்வைட் பண்ணணும். இன்வைட் பண்ணிட்டு நான் என்ன பண்ணணும்னா, நான் தான் ஒரு வீட்டுக்கு போறாங்க, எதுக்குனாலுமே நம்ம வெயிட் பண்ணல. ரொம்ப நேரம் ஒரு வீட்டில் நம்ம வீட்டில் நின்றுட்டு இருந்தோம்னா நமக்கு என்ன தோணும்னா, சரி நம்மளை உட்கார வைக்க மாட்டாங்களா அப்படின்னு தோணும். அப்போ அந்த டைம் கொஞ்சம் உட்காருங்க, ரொம்ப நேரம் நிற்கிறீங்க, உட்காருங்க, உட்காந்தாச்சு. அடுத்து நம்ம கொஞ்சம் நேரம் இருக்கும்போது தொண்டெல்லாம் வரலும் போச்சு, நம்ம குடிக்க ஏதாவது கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு தோணும். குடிக்க ஏதாவது கொடுப்பாங்க. திருப்பியும் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு இருக்கும்போது நமக்கு கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகணும்னு தோணும். அப்போ நம்மளும் அப்படியே இருப்போம், அவங்க நம்மகிட்ட ஏதாவது கேட்க மாட்டாங்களா, வாஷ்ரூம் ஏதாவது போறீங்களா, நம்ம கிட்ட கேட்க மாட்டாங்களா அப்படின்னு இருக்கும். அடுத்து அது கேட்கலன்னா நம்மளே கொஞ்ச நேரத்தில் என்ன செய்வோம், இங்கே இருக்கு. அடுத்து கொஞ்ச நேரம் டயர்ட் ஆகும், ஐயோ எங்கே நம்மளை ஸ்டே பண்ண வைக்க போறாங்கன்னு தெரியலையே. இன்னொரு வீட்டுக்கு நம்ம போகும்போது அவங்க தான் நம்மளை இப்படி செய்யணும்ல. அப்ப நம்ம சில தீர்மானம், அதனாலதான் நீங்க பரிசுத்தராய் இருங்கள்னு சொல்றார். அவர் நம்மை பரிசுத்தமாக்குகிறது ஒன்று இருக்கிறது, நாம் பரிசுத்தராய் இருப்பது என்று ஒன்று இருக்கிறது. அது என்ன அர்த்தம் தெரியுமா? அப்ப நான் தீர்மானிக்கணும் இது வேண்டாம், ஏன்னா அவர் எனக்குள்ள வரார். அப்ப என் கை இனி இதை பண்ணக்கூடாது, ஏன்னா அவர் எனக்குள்ள என்ன பண்றேன்னா உலாவுகிறார். அவர் அப்படியே உலாவும் போது அப்ப நான் தான் தீர்மானம் எடுக்கணும். இது மிஸ் ஆறதுதான் கத்திருக்கோம் வருது. நான் உன் நுகத்தடியை முறிச்சு கொண்டு வந்துட்டேன். சில காரியத்தை நீ தீர்மானம் எடுத்து செய்வதற்கு என்ன குறைஞ்சு போச்சு? நான் பரலோகத்தை வாசஸ்தலமாய் கொண்டிருக்கிறேன். நான் அதை விட்டு உன்னை வாசஸ்தலமாய் தெரிந்தெடுத்து வரும்போது நீ என்னடா, நான் என்ன ஃப்ரெண்ட்லேயே விட்டுட்டு, ஆண்டவரே நீர் என் புரைக்ககத்துக்கு வரான், நான் போராத்தவன், நீ வாழ்க்கை உள்ள இப்படியே சொல்லிட்டு இருப்பியா? நீ கடைசி வரை என்ன உன் புரைக்குள்ள உன் வீட்டுக்குள்ள கூப்பிடவே மாட்டியா? நீ நான் விடுகிறேன் வீட்டுக்கு வர, நான் பாத்திரவானே அல்ல. வீட்டுக்குள்ள கூப்பிட்டா நிறைய மாற்ற வேண்டி இருக்கிறது, அதனால ஃப்ரெண்ட்லயே வச்சு சல்யூட் போட்டு விட்டுருவோம். இல்ல, சகைவிட்டு சொல்ற, நான் வீட்டுக்கு வரேன். சகை வாங்காண்டவரே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அப்ப கொஞ்சம் நீட் பண்ணிட்டு தரேன், வீட்டை கொஞ்சம் நீட்டாக்கிட்டு தரேன். இதுதான் நீங்க இப்படி மட்டும் செஞ்சு பாருங்க. ஆண்டவரே நீர் என்னில் வாசம் பண்ணுவதற்கு என்ன தடையும்? அப்போ ஒரு தேவ பிள்ளை புரிந்து கொள்ளணும், இன்னைக்கு நான் இப்படி ஒரு தாழ்வான நிலையில இருக்கிறேன்னா நான் எவ்வளவு, நம்ம என்ன பண்றது தெரியும், அவங்க நல்லா இருக்கிறாங்க, இது ஆண்டவருக்கு உண்மையிலேயே எப்படிங்க இருக்கும்? அதாவது நீ உங்க பிள்ளை பட்டினியா இருந்து இன்னொரு பிள்ளை நல்ல வயிறு நிறைய சாப்பிடுதுன்னா உங்களுக்கு அது எப்படி இருக்கும்? வெளியே காட்டாட்டல் உங்க மனசு எப்படி இருக்கும்? பொல்லாதவர்களாக நமக்கே எப்படி இருக்கும்? பரலோக தகப்பன் எப்படிங்க இருக்கும்? அதான் வைராக்கியம் அவருக்கு, அதான் வைராக்கியம். கதை நம்ம இடத்துல கவனத்தை திருப்புங்கள் கிறிஸ்துவின் இடத்துல. உங்க வாசஸ்தலம் எப்படி இருக்கிறது? ஆமென். யோபுக்கு சொல்லப்பட்ட வார்த்தையை சொல்லி ஜெபிக்கிறேன், உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர். உடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைவை காண மாட்டேன். அவர் வாசம் பண்ணணும். என்னை கர்த்தர் அதுக்காகவே வைத்திருக்கிறார். அது மிஸ் ஆனதும் எனக்கு வாழ்க்கையில நிறைய மிஸ் ஆயிட்டு. எனக்கு வர வேண்டிய சௌக்கியம் ஆரோக்கியம் வரவில்லை, எனக்கு வர வேண்டிய நன்மை வரவில்லை. அதன் பலன் இன்னொரு ஆள் அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. நான் வியாதியா இருக்கிறேன், சத்துரு ஆரோக்கியமா இருக்கிறான், இன்னொருத்தங்க ஆரோக்கியமா இருக்கிறான். நான் தாழ்வு நிலையில் இருக்கிறேன், அவன் உயர்த்தப்பட்ட நிலையிலிருந்து என்னை பார்த்து சிரிக்கிறான். ஆமே, நான் வருத்தப்படுகிறேன், அவன் பலன் அவனுக்கு நிறைவாய் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. இது எனக்கு வருத்தம் இருக்குதோ இல்லையோ, என் அப்பாவுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. நீ இல்லடா அப்படி இருக்கணும், நீ இல்லடா அப்படி இருக்கணும், ஒன்னதான் நான் அப்படி வைக்கணும்னு விரும்புறேன். என்னாச்சு உனக்கு? நீ திரும்ப உன் கவனத்தை அவர் மேல வை. இந்த மாதத்தில், இந்த 11வது மாதம், இந்த வார்த்தைக்கு உங்க செவியை சாயுங்கள். உங்க வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதை எல்லா கண்களும் காணும். கர்த்தர் உங்களை சாட்சியாய் நிறுத்துவார். எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பாவும் தீரு சித்தம் என் அன்றாட உணவையா நான் தப்பாமல் பாதம் தினம் எப்போதும். முடிந்தால் முழங்கால் படிட்டு 2 நிமிஷம். ஆண்டவரே, என் வாழ்க்கை உம்முடைய வாசஸ்தலமாய் அப்படியே. என்னுடைய இந்த நிலைமைக்கு காரணம் நான் உங்களை கவனிக்கிறத விட்டுட்டேன்ப்பா.
நான் நினைச்சேன் நீ அவ்வளவுதான் என்னை தள்ளிட்டீங்க. இல்ல, உங்க உள்ளத்துல என் உள்ளம் ஆரோசிப்பதில்லை, உங்க மனசுல பாசம் இருக்கு. அத கர்த்தர் வெளியே கொண்டு வர விரும்புறார். ஏன் இந்த வியாதி பலவீனம் இருக்கும், பலனே இல்லை. ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை எதுக்கு தெரிந்தெடுத்தேனே நீ மறந்துட்டியே. என்னுடைய வாசஸ்தலமா இருக்கும். நீ என்ன ஃப்ரெண்டு ஹாலோட நிறுத்திட்டியே, என்னை இன்வைட் பண்ணவே இல்லையே. நான் வாசற்படியில் கதவை தட்டி கொண்டே இருக்கிறேன். வாசற்படியில் எனக்கு வீடு உண்டுப்பா, என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் இருந்தோம். ஒன்ன தெரிந்தெடுத்தேன் பாரு. ஏன் தெரியுமா? எனக்கு ஒன்னு அவ்வளவு பிடிக்கும். கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி, அப்பா ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, என்னுடைய இந்த நிலைமைக்கு காரணம் நான் தான் ஆண்டவரே. இந்த வார்த்தை இந்த காலை வேளையில சொல்ல முடியுமா? என்னுடைய இன்னைக்கு இந்த நிலைமைக்கு காரணம் நான் வேற யாரையும் பிளேம் பண்ணல, நான் தான்ப்பா, நான் தான். ஐம் சாரி டாடி, நான் என்ன கம்ப்ளீட்டா தரேன். நீர் ஆளுகை செய்யும், நீர் ஆளுகை செய்யும், நீர் ஆளுகை செய்யும் ஆண்டவர். உங்க மேல என் கண்ணும் கவனமும் எப்பொழுதும் இருக்கட்டும். நீர் அதை விரும்புகிறீர் என்பதை நான் பல நேரத்தில் மறக்கிறேன். சீயோன் குமாரத்தியே, நீ கம்பீரித்து பாடு. கர்த்தர் தருகிற வாக்குத்தத்தம், அவருடைய இந்த நேச வைராக்கியத்தின் ரிசல்ட் தான் அவர் சொல்லுகிறார், இன்னும் என் பட்டணங்கள் நன்மையினால் பரம்பி இருக்கும். இன்னும் கர்த்தர் சீயோனை தேற்றரவு பண்ணுவார், இன்னும் எருசலேமை தெரிந்து கொள்வார் என்று சேனைகளில் கர்த்தர் சொல்லுகிறார் என்று பின்னும் கூறு என்று 17வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார். இது அவருடைய வைராக்கியம். நல்ல தகப்பனை, இரக்கமுள்ள தேவனை, இந்த கால வேளையில எங்களோடு பேசி நம்முடைய வார்த்தைகளுக்காக, உடைய வார்த்தையப்பா, இது உங்களுடைய கிருபையப்பா, இது உங்க அன்புப்பா. நீர் எங்களோடு பேசுறீர் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் பல நேரத்தில் எதற்காய் தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம், படைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை மறந்து செயல்பட்டு விட்டோம். அப்பா, எங்களை மன்னிப்பீராக. எங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணினதே உம்மோடு நடக்க என்பதை நாங்கள் மறந்து விட்டோம் ஆண்டவரே. ஓ ஜீசஸ், ஆமென். வாக்குத்தத்தத்தை மனசுல வச்சோம், வாக்கு தந்தவரை மனசுல வைக்க விட்டு விட்டோமே அப்பா. உமக்குள்ளதான் அந்த வாக்குத்தத்தமே இருக்கிறது என்பதை ஆண்டவரை நாங்க புரியாம விட்டு விட்டோமே ஆண்டவரை. இவ்வளவு நாங்க பண்ணியும் உங்க மனம் எங்களை வெறுக்கலையேப்பா. ஏன் ஆண்டவரே என்று கேட்டா நீங்க சொல்லுவீங்களே, நான் மனிதன் அல்ல, நான் தேவனா இருக்கிறேன். எங்களிடத்துல ஏதோ 1-2 செயல் வெளிப்பட்டதும் மனுஷங்க மனது அளவுல வெறுக்கிறாங்கப்பா. ஆனா நாங்க எவ்வளவோ துரோகம் செய்தும் நீர் முகத்துல சில நேரத்துல கோபத்தை காட்டினாலும் உங்க மனதுல நீங்க எங்க மேல பாசத்தை இன்னும் வைத்திருக்கிற உங்களுடைய அன்புக்காக நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. தகப்பனை, இரக்கமுள்ள தேவன், எங்க மேல நீர் வைத்திருக்கிற அந்த நேச வைராக்கியத்துக்காக நன்றி. எங்கள் கவனம் உம்மிடமாய் திருப்பப்படுவதாக, உண்மையே நோக்கி உண்மையே கவனித்து உம்முடைய வாசஸ்தலமாய் எங்கள் வாழ்க்கை இருக்க கிருபை. உங்களை நாங்க வெளியே விட்டு கதவை தட்ட வைக்க கூடாது. ஆமென். அவர் இயேசு இந்த வீட்டில் இருக்கிறார் என்று கேள்விப்பட்டு என்று சொல்லப்பட்டதுபடி எங்களுக்குள்ள நீங்க இருக்கணும். ஆளுகை செய்வீராக. ஒவ்வொருவருக்குள்ள இந்த வார்த்தை பேசட்டும்பா, பேசட்டும். எங்க பிரச்சனைக்கெல்லாம் காரணம் நாங்க தான். எங்களுடைய நிர்விசாரங்கள், கவனக்குறை எங்களை மன்னித்து எங்களை மாற்றும். ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளும். இந்த மாதம் ஒவ்வொருவருக்கு நன்மையாய், ஆசீர்வாதமாய், ஆரோக்கியமாய் இருக்க கர்த்தர் கிருபை செய்யும். நல்ல சுகம், பலன், ஜீவன், கிருபைகளை கொடுத்து காத்துக்கொள்ளும். போக்கிலும் வரத்திலும் பாதுகாத்துக் கொள்ளும். தேவைகளை சந்தியும்.
குறைகளை நிறைவாக்கும் காரியங்கள் வாய்க்கப்படட்டும். வாசல்கள் திறக்கட்டும். எல்லா குடும்பங்களிலும் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் கேட்கட்டும். கர்த்தரின் வலதுகரம் உயர்ந்திருக்கட்டும். நிர்மூலமாக்க நினைக்கிற சத்துரு நிர்மூலமாகி போவானாக. கர்த்தருடைய கிருபை உம்முடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்வதாக. எல்லா ஊழியங்களை ஆசீர்வதியும், மேன்மைப்படுத்தும். உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். கன மகிமை துதி ஸ்தோத்திரங்கள் எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். செய்து சத்தமாய் சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உளமே அவருடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கியிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.